அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தனுக்கா நிறுவனத்தோட சேர்ந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா டியரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த களைக்கொல்லியை. இதில் பார்த்திங்கன்னா என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் சால்ட் கிளைபோசேட் 71% எஸ்ஜி. எஸ்ஜின்னா அதாவது தண்ணியில் கரையக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதில் என்ன ஸ்பெசிபிலிட்டி, அதாவது என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா சிந்தமெட்டிக் ஹெர்பிசைட். அதாவது சிந்தமெட்டிக் ஹெர்பிசைடுன்றது இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியோட இலை, அந்த இலை மேலே பட்டாலே அந்த செடியை காஞ்சிடும். ஆனால் நிறைய களைக்கொல்லி இருக்குது, வேரில் பட்டால் தான் சாவுமே. இது பார்த்திங்கன்னா 100 கிராம் எங்கள் ஏரியாவில் 100 ரூபான்னு தராங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ தராங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இதை மட்டும் நீ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட்டு எங்கள் ஏரியாவில் இந்த களைக்கொல்லி தான் கிடைக்குது. நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டு தான். ஆனால் நான் இதை பயன்படுத்துறது தவறுன்னு தான் சொல்லுவேன். அப்போ ஏன் நீ பயன்படுத்துகிறேன்னு கேட்கலாம். சுச்சுவேஷன் பயன்படுத்தி தானே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி களை பறிக்கவும் ஆள் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆபத்துலேருந்து தடுக்கவும் இதை பயன்படுத்திக்கலாம். என்ன ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், வரப்பில் நடந்து போகும்போது நிறைய விஷப்பூச்சிகள் அந்தமாதிரி நிறைய இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா பாம்பு அந்த மாதிரி இரவு நேரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா கடிச்சிடும், இல்லை விஷப்பூச்சி எதுனா ப்ராப்ளம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இதை நான் பயன்படுத்தின்னு இருக்கேன். பாருங்கள், இதுதான் இந்த பில்லு, வரப்பு ஓரத்தில் இருக்க பில்லு. அடித்த 5 நாள்லேயே இந்த மாதிரி காஞ்சிடும். நான் போய் சொல்லலான்னு நீங்கள் நினைக்கலாம். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்கா, அந்த இடம் மட்டும் அங்கே படலை. அந்த பில்லு மருந்து இங்கே பட்டுச்சு. இதுதான் நீங்களும் இந்த களைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்துங்க. பட்டு என்னுடைய கருத்து என்னென்னா, களைக்கொல்லியை முடிந்த அளவு குறைத்து பயன்படுத்துங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மண் சரிவை தடுக்க எவ்வளோ பனை மரம் முக்கியமோ அது போல் தாங்க வரப்ப சரிவை தடுக்க பில்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டு அன்றாட வாய்நிலையில் நம்ம நடந்து போகிற பாதை இனத்தினால அதனால் இந்த மருந்து அடிச்சிருக்கேன். முடிந்த அளவு குறைத்துப்போமே. எல்லா செடியுமே சாவுதுங்க இந்த மருந்து. நிறைய கம்பெனி இருக்குது, பட்டு இந்த கம்பெனி நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு முறையாவது வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்திய நண்பர்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னொரு களைக்கொல்லி ஒன்று இருக்குது, அதையும் ஒரு ஃபுல் வீடியோவை போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.